வாங்க குழந்தைகளா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எலி பூனையோட கதை பார்க்கலாமா. ஒரு கிராமத்தில் சக்தி என்ற ஒரு வீட்டில் நிறைய எலி இருந்துச்சான். நிறைய எலி இருக்கும்போது அவனுடைய தானியம், அவனுடைய பொருட்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுடுமா அந்த எலி. அதனால அந்த வீட்டில் அந்த சக்தி என்ன ஐடியா பண்ணான்னா, ஒரு பூனையை எடுத்துகிட்டு வந்து விட்டுடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணானா. அப்புறம் பூனையை எடுத்துன்னு வந்து விட்ட பிறகு எலிலாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிச்சான். அப்புறம் அது அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு எலி என்ன சொல்லிச்சு, அந்த பூனையை நம்ம நண்பனாக்கலாம் அப்படின்னு. அந்த அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு வயசான எலி என்ன சொல்லிச்சான், ஐயோ நம்மளுக்கும் பூனைக்கும் ரொம்ப முன்ஜென்ம விரோதி அவனை நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த எலிங்கெல்லாம் என்ன சொல்லிச்சான், நம்ம எப்படி வாழறதுன்னு. அதுக்கு அந்த வயசான எலி சொல்லிச்சான், நம்ம பூனைக்கிட்ட வெல்லவே முடியாது, நம்ம வெளியே கிளம்பிடலாம் அப்படின்ச்சான். அதுக்கு அந்த எலியோட பேச்சு கேட்டு எல்லா எலியும் வீட்டை விட்டு போயிடுச்சான். ஆனால் ஒரு எலி மட்டும் நண்பனாய்க்கலான்னு சொன்ன எலி மட்டும் அந்த பூனைக்கிட்ட போயிட்டு மாட்டிக்கிச்சான். அந்த பூனை என்ன பண்ணிச்சான், உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த எலி என்ன பண்ணிச்சான், தந்திரமா நீயும் நானும் நண்பன் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த பூனை, நீயும் நானும் நண்பன் ஆகினா என்ன பயன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த எலி என்ன சொல்லிச்சான், நாளைக்கு உனக்கு ரொட்டி, பால் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்து தரேன், நீ சாப்பிட்ற உணவு, நீ எங்கேயுமே போக தேவையில்ல அப்படின்னு சொல்லிச்சான் அந்த எலி. அதுக்கு அந்த பூனை என்ன சொல்லிச்சான், நாளைக்கு கிடைக்கிற உணவுக்கு இன்றைக்கி நான் உன்னை கறியை உணவு விட்டுடுவேனா, கறி உணவு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த எலியை அந்த பூனை சாப்பிட்டுடுச்சான். நீதி: எதிரிகளிடம் நியாயம் எதிர்பார்ப்பது தவறு. பாய் குட்டீஸ்.